என்ன சமையல் இன்னைக்கு வந்து இடியாப்பமும் வித்தியாசமாக ஒரு சமையல். எப்படின்னா இந்த பாரு அவ்வா வந்து இது வந்து முட்டைக்கோசு முள்ளங்கியும் கொஞ்சோண்டு கட் பண்ணி வீடியோக்காக கொஞ்சமாக கட் பண்ணி காமிக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, பச்சைப்பயிறு, பீட்ரூட்டு, வெங்காயம், வெந்தயம் இது வந்து இதில் பாருங்கள் இதில் வந்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு கலவை. இது எல்லாத்தையும் இந்த பாருமா இது போட்டு இந்த எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பாருங்கள். இது எல்லாத்தையும் இந்த பச்சைப்பயிறு, இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கோஸு எல்லாத்தையும் இதில் போட்டணும். முளைக்கட்டினா பச்சைப்பயிறு, ஏன்னா நான் ஏற்கனவே முளைக்கட்டி வச்சுருக்கேன், நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இது எல்லாத்தையும் போட்டு என்ன பாருங்கள் கொஞ்சோண்டு மிளகு பொடி, நமக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சோண்டு மிளகு பொடி, உங்கள் காரத்து ஏன்னா இது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக நான் மிளகு பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, இந்த பாருங்கள் நம்ம சால்ட்டும் மிளகு பொடியும் மட்டும் உங்களுடைய சாய்ஸ் எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கங்க. நான் சும்மா லைட்டாக தான் போடுவேன், ரொம்ப போட மாட்டேன். இது அப்படியே எல்லாத்தையும் ஒரு கலவை நல்லா கலந்து இந்த பாருங்கள் நான் தட்டில் கூட போட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ஒரு கலவை பாருங்கள் கலந்துட்டு கலந்துட்டேன்னா இந்த பாருங்கள் தக்காளி கொஞ்சோண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு இந்த பாருங்கள் வெந்தயம், இந்த வெந்தயத்தை ஒன்றா போட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிடுங்க. சில பிள்ளைங்க குழந்தைங்க ஒரு குழந்தை சாப்பிடுங்க, ஒரு குழந்தை சாப்பிடாது. அதனால் இந்த வெந்தயத்தை ஊற வச்சு நம்ம எல்லாமே முளைக்கட்டிக்குங்க. நான் முளைக்கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுறேன். இந்த முளைக்கட்டி எல்லாமே இதெல்லாமே இந்த பருப்பு ஐட்டம் கொஞ்சம் முளைக்கட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து இந்த முட்டையை போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிட்டோமா. முட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டு இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் பண்ணி விட்டோம்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த முட்டை வந்து ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து இது பசங்க சிக்கன் கேட்டாங்க. இன்றைக்கி சிக்கன் கடை இல்லை, சிக்கன் இல்லைன்னால சரி காரமாக வேணும் இடியாப்பம் அப்படின்னாங்க. அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு இடியாப்பம் போட்டிருக்கேன். இது வேறு மாதிரி டிஃபன் போடுறேன். சரி இதாங்க இப்போ போட்டேன்னா இதில் வந்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அது முட்டை ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் இப்போ இந்த பாருங்கள் இந்த வெங்காயம், குடமிளகா, வெங்காயம் நல்லா வதங்கவும் வதங்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலராக வரணும். கொஞ்சம் கலராக வந்தால் உடனே கொஞ்சம் கலராக வரணும். ஏன்னா இதில் நான் பச்சை மிளகாய் போடலை. இதில் பச்சை மிளகாய் ஏன் போடலைன்னா அந்த
பிள்ளைங்க சாப்பிட்றப்போ பச்சை மிளகாய் தட்டுப்பட்டு வந்துட்டு அது பச்சை மிளகாய் போடாதீங்க அப்படின்னாங்க. அதனால நான் பச்சை மிளகாய் போடலை. லைட்டாக காரத்துக்கு 2 கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்குறதுல தாங்க எந்த பொருளுமே டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்ட் கொடுக்கறது காரணமே இந்த நம்ம வதக்குறதுல தான் இருக்குது. நல்லா எந்த பொருளுமே நல்லா வதக்கிட்டோம்னா கொஞ்சம் முருகலாக அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக பக்குவமாக வறுக்கணும். நம்ம தீயக்கூடாது, எதுவும் இதாகக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடாதுன்னு அப்புறம் நல்லா வறுத்துட்டேன்னா பாருங்க. கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி இந்த குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். கறி மசாலா பொடி நார்மலாக போட்டிருக்கேன். அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, இன்னொரு தடவை எனக்கு போடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க குழந்தைங்க. சின்ன குழந்தைங்க நிறைய கேட்டாங்க. சரி, எங்கள் ஏரியாவில் கேட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்காக நான் இப்போ போடுறேன். இந்த பாருங்கள், வந்து இந்த குடமிளகாலாம் போட்டோமா, அந்த பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி எல்லாத்தையும் போடுறேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகு பொடி, இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிற வேண்டியது. மிளகாய் பொடி, மிளகு பொடி, உப்பு நம்ம உங்கள் சுவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த ஸ்பூனில் தான் நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக இந்த ஸ்பூனை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் தான் இது வந்து நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கு போட்டிருக்கேன். 2 குழந்தைங்க, நானும் இன்னொருத்தவங்க, 4 பேர் சாப்பிட்றதுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த உடனே நல்ல சுள்ள இந்த பாருங்கள், நல்லா வதக்கிட்டோமா, நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரே 1 நிமிஷம் விடுறோம். இது கொஞ்சம் வேகட்டும். இந்த பாருங்கள், இந்த பக்கம் இடியாப்பம் போட்டுருக்கேன். இந்த பக்கம் இடியாப்பம் சுட்டுருக்கேன். இடியாப்பம் வேக வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஆவி பறக்க இடியாப்பம். இதில் வந்து இந்த கொலக்கட்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த காய்கறி எல்லாம் போட்டு எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இப்போ நான் காமிச்சேன்ல, அந்த காய் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த பாருங்கள் இடியாப்பம் பார்த்தீங்களா, இடியாப்பம் அந்த காயெல்லாம் போட்டு கொஞ்சம் லாஸ்ட்டு மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவில் என்ன பண்ணிவிட்டு அது இந்த வீடியோ நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் போடுறேன். இந்த பாருங்கள், இப்படி தட்டினோன்னு அப்படியே புழுன்னு வந்துடும் இடியாப்பம். பார்த்தீங்களா, சூடாக அப்படியே ஆவி பறக்க வந்துருச்சு. பார்த்தீங்களா இடியாப்பம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்காக இந்த பாருங்கள் பார்த்தீங்களா, இது இருக்கட்டும். இது அப்புறம் தான் இது நான் பார்த்தீங்களா, நான் இடியாப்பம் எடுக்கவங்களையே இது கரெக்டாக வெந்துருச்சு. பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம பொடியாக கழுவி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தான் ஆகுது. இந்த பார்த்தீங்களா ஆயிடுச்சா. இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இந்த முட்டையில் இந்த முட்டையில் போட்டு எல்லாத்தையும் இந்த முட்டையில் போட்டு இது ஒரு கலவை. இது ஒரு கலவை. ரெடி ஆயிடுச்சா முட்டை. முதல் வீடியோலாம் நான் முட்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டேன், குடமிளகா போட்டிருக்க மாட்டேன், இதெல்லாம் போடலை. இப்போ இதில் வந்து இதுதான் இது போட்டுட்டேன்னா இந்த பாருங்க. வந்து இடியாப்பத்தை சுடுது உதுத்து நம்ம இடியாப்பத்தை நல்லா உதுத்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கை பொறுக்கல என்னென்னா அப்படியே அடுப்பு சிம்மிலேயே இருக்குது. இந்த பாருங்க, அப்படியே நம்ம அவ்வளோதான். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்படியே நல்லா நம்ம உதுத்து போடுறதுல தான் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நான் சூடு அவங்களுக்கு வீடியோ கட்டி காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே உதுத்து போட்டோம்னா நல்லா ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்துடும். இந்த பாருங்கள், நல்லா இப்படி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி உதிரியாக வரணும். பாருங்க, நல்ல உதிரியாக வந்துடும். ஏன்னா இப்போ சூடு என் கை இப்போ சூடு கொடுக்கலன்றதுனால இப்படி வச்சுருக்கேன். பாருங்க, ஏன்னா நான் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால் இந்த பசங்களுக்கு மட்டும் நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், நான் முட்டை இந்த சிக்கன் மட்டன் இதெல்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, விட்டுட்டேன் ரொம்ப நாளாக. இந்த பாருங்கள், இது இப்படி போட்டிங்கன்னா உதிரியாக நல்ல உதிரியாக வந்துடும். நல்லா கிளறிட்டு பார்த்தீங்களா, நல்லா எப்படி பார்த்தீங்களா உதிரியாக வந்துருச்சுன்னு. நல்லா கிண்டினோம்னா அதான் நல்ல உதிரியாக வந்துடும். கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்ல உதிரி உதிரியாக ஆகிடும். அவ்வளோதான் போட்டு இந்த நல்லா நம்ம கிண்டணும். நல்லா கிண்டிட்டோம்னா நல்ல உதிரி ஆகிடும். கொஞ்சம் ஆறுனா பூரா உதிரி ஆகிடும். இந்த பாருங்கண்ணே, நல்ல உதிரி ஆகிடும். பாருங்க, விஜயலட்சுமி பாட்டி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த பாருங்க, இது இடியாப்பம் பண்ணல கலவை, இடியாப்ப கலவை. இது பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து மிச்சம் இருந்த லாஸ்ட்டில் இருந்த மாவில் இந்த பாருங்கள், இந்த காயெல்லாம் போட்டு இந்த தெரியுது பாருங்கள், இந்த காயெல்லாம் போட்டு இது வந்து சும்மா கொஞ்சம் அந்த மாவு வேஸ்ட்டாக போக வேண்டான்ட்டு இந்த காயெல்லாம் போட்டு அதில் பெருட்டி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், இது அப்படியே நம்ம பச்சையாக சாப்பிட்றது. இந்த வெந்தயம் வந்து சில பிள்ளைங்க சாப்பிடும், சில பிள்ளைங்க சாப்பிடாது. இல்லைன்னா இதில் தான் போட்டு நான் கலந்து வச்சுப்பேன். ஆனால் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்களா, அதனால இது நான் தனியாக வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் நல்ல இந்த காயெல்லாம் நல்லா இதுதான் எனக்கு மத்தியானத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு. மத்தியானத்தில் நான் நைட்டுக்கும் காலையிலைக்கும் இதுதான் எனக்கு சாப்பாடு. நான் இதுதான் சாப்பிட்றேன் இப்போ. இந்த பாருங்கள்,
பாட்டி செஞ்சதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் கொடுத்தாதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறது உங்களுக்கு வரும். நான் என்ன வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு வரும். அடுத்து நான் கோயில் வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஆடி மாதம் வந்துருச்சு, இன்னி எல்லா கோயிலுக்கு போவேன். எல்லா கோயில் வீடியோ நான் எந்தெந்த கோயிலுக்கு போகிறேன்றத கோயில் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். வணக்கங்க.